அண்ணன் திலீபன் அவர்களுடைய பாதங்களை வணங்கி எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தினர் மிக தெளிவாக உங்களுக்கு கருத்துரை வழங்கியிருக்கின்றார். அன்பான தமிழ் மக்களே, பல்கலைக்கழக விரிவுரையாளரிலே உங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் விடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. இந்த பல்கலைக்கழகமானது தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்காக, தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக, தமிழ் தேசியத்தை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதற்காக கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் பாடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே கடந்த காலங்களிலே, மிகவும் நெருக்கடியான காலங்களிலே இந்த வடக்கு கிழக்கு மக்களை, குறிப்பாக வடக்கு மக்களை வழிநடாத்தியது பல்கலைக்கழகம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த முறை உங்களிடம் வினயமாக நாங்கள் வேண்டிக் கொள்வது சம்பந்தமாக எங்களுடைய மாணவர்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த காலகட்டத்திலும் தமிழ் தேசிய பாதையை நாங்கள் விட்டு விலகியவர்கள் அல்ல. பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்துக்கும் இந்த விடுதலை போராட்டத்துக்கும் ஒரே வயசு. 1974 ஆண்டு ஆயுத ரீதியாக கருக்கொண்ட எங்களுடைய போராட்ட வரலாறானது, அதே ஆண்டு 1974 ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் இந்த போராட்டத்தை வளர்ப்பதற்காக, இந்த தேசியத்தை முன்னெடுப்பதற்காக, இந்த தேசியத்தை பாதுகாக்கும் நோக்குடன் அந்த காலத்திலே எங்களுடைய மக்களால், அரசியல்வாதிகளால், அரசியல் தலைவர்களால் இந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 1976 ஆண்டு வட்டுக்கோட்டையிலே தீர்மானத்துக்கு அமைவாக தமிழீழமே முடிந்த முடிவென்ற வட்டுக்கோட்டை தீர்மானம் தந்தை செல்வனுடைய தலைமையிலே எடுக்கப்பட்ட போது அதை ஆதரித்து 1977 ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி இந்த போராட்ட களத்திலே அந்த கோரிக்கையை முன்வைத்து, தமிழீழம் என்ற கோரிக்கையை முன்வைத்து களத்தில் வடக்கு கிழக்கு எங்கும் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது 23 தொகுதிகளிலே களமிறங்கி 18 தொகுதிகளை வென்றெடுத்தார்கள். 1977 ஆண்டு நடந்த தமிழர் விடுதலை கூட்டணியுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தான் அன்று மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள். அதே போல உங்களுக்கு தெரியும், 1977 ஆண்டு இலங்கையிலே நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறை காரணமாக, இனக்கலவரம் காரணமாக மக்கள் அகதிகளாக்கப்பட்டு லங்காராணி கப்பல் மூலம் இங்கே யாழ்ப்பாணம் நோக்கி அகதிகளாக அனுப்பப்படும் போது அவர்களை பொறுப்படுத்தி பராமரித்து, அகதி முகாம்களை பராமரித்து, உணவளித்து அவருடைய சொந்த இருப்பிடங்களுக்கு கொண்டே சேர்க்கின்ற பொறுப்பை செய்தது மட்டுமல்ல, 1981 ஆண்டு இந்த நூல் நிலையம், வரலாற்று புகழ்மிக்க நூல் நிலையம் எரிக்கப்பட்ட போது அதனை கேள்விப்பட்டு எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் முதலில் அங்கே சென்று அதனை அணைத்து கிட்டத்தட்ட 98,000 புத்தகங்கள் அதில் எரிந்து சாம்பலாகியது. அந்த புத்தகங்களை மீட்பதற்காக கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை பெற்றுக் கொடுப்பதுடன் அவற்றை புனரமைப்பதற்கான அந்த நிதியையும் அவர்கள் பெற்றுக் கொடுத்து, இதே போல பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் தேசியத்தோடு நாங்கள் பயணித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 1984 ஆண்டு இந்த தேசத்திலே பல்வேறு இயக்கங்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற போது பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு விடுதலை இயக்கங்களில் இருந்து, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் யாழ்ப்பாண சகல விடுதலை இயக்கங்களும் அங்கத்தோடாக இருந்து இந்த தேசியத்துக்காக தங்களுடைய விடுதலைக்காக தங்களுடைய போராட்ட, தங்களுடைய கல்வியையும் இடையிலே தொடர்ந்து இந்த போராட்ட பயணத்தில் இணைந்து கொண்டவர்கள். கிட்டத்தட்ட எங்களுடைய 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேசத்திலே நடந்த விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதே போல காலம் இந்த ஸ்ரீலங்கா அரச படைகளுக்கு எதிராக நாங்கள் பல்கலைக்கழக சமூகம் என்ற ரீதியிலே அல்லது பல்கலைக்கழக மாணவர் என்ற ரீதியிலே மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். மிகப்பெரிய எங்கள் மக்கள் இந்த போராட்ட காலங்களிலே துன்பப்படும் போது, ராணுவ நடவடிக்கைகளோ அல்லது மிகப்பெரிய சண்டை காலங்களிலோ துன்பப்படும் போது அவர்களை அவருடைய அகதி முகாம்களை வைத்து பராமரிப்பது தொடங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய சகல உதவிகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம். இலங்கையில் இருக்கின்ற ஏனைய பல்கலைக்கழகங்கள் செய்யாத வகையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மிகப்பெரிய பங்களிப்பு இந்த தேச விடுதலைக்காக, மக்களுடைய துன்ப துயரங்களை தீர்ப்பதற்காக, எங்களுடைய தேசியத்தை முன்னெடுப்பதற்காக நாங்கள் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 99 ஆண்டு நாங்கள் செய்யப்பட்ட எமது மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட பொங்குதம் நிகழ்வு, 2002 ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட பொங்குதம் நிகழ்வு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அன்பான
பொதுமக்களே, உங்களுக்கு தெரியும் 1987 ஆண்டு எங்களுடைய பல்கலைக்கழக வாசலில் என்னுடைய கண் முன்னாலே எங்களுடைய 2 மாணவர்களை நாங்கள் இந்திய ராணுவத்திடம் போராடி பலி கொடுத்தோம். முல்லைத்தீவை சேர்ந்த புங்குடுதீவை சேர்ந்த தனவாசிங்கன் சத்யேந்திரா, சின்னத்தம்பி ஜெகநாதன், முல்லைத்தீவை சேர்ந்த 2 மாணவர்கள் எங்கள் கண் முன்னாலே நாங்கள் பலி கொடுத்தோம். ஆகவே இந்த எங்களுக்கு ஒரு தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பிழையான வகையிலே எந்த வகையிலும் கடந்த 2010 ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் எந்த காலகட்டத்தில் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகளை ஆதரித்து இந்த பல்கலைக்கழகம் எந்த காலகட்டத்திலும் அவர்களை ஆதரிக்குமாறு நாங்கள் எந்த ஒரு அறிக்கையும் விடவில்லை, எந்த ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடவில்லை. அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தமிழரசு கட்சிகளோ தமிழ் கட்சிகளோ குறிக்கப்பட்ட ஜனாதிபதியை ஆதரிக்குமாறு கோரினாலும் கூட நாங்கள் எந்த வகையிலும் தமிழ் தேசிய விரோத செயற்பாட்டிலே நாங்கள் ஈடுபடவில்லை, அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த செயற்பாடு நாங்கள் எந்த வகையில் நாங்கள் விலத்தி நடக்கவில்லை. எந்த ஒரு காலகட்டத்திலும் போர் முடிவந்த பின்னர் சரத்பொன்சா ஆதரித்தோ அல்லது மைத்ரியை ஆதரித்தோ அல்லது ரணி அதுக்கு பின்னர் சஜித் பிரகாசாவை கண்ணபுர ஆதரித்தோ இந்த பல்கலைக்கழக சமூகம் அல்லது பல்கலைக்கழக மாணவர் சமூகம் எந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்த மிகப்பெரிய வரலாற்று தவறை தமிழ் தேசத்துக்கான வரலாற்று தவறை நாங்கள் செய்யவில்லை. ஆனால் இம்முறை நாங்கள் மிகப்பெரிய வரலாற்று தேவைக்காக உங்களுடன் நாங்கள் வந்து நிற்கின்றோம். உங்களை அன்பான மக்களே, அல்லது ரணி அதுக்கு பின்னர் சஜித் பிரகாசாவை கண்ணபுர ஆதரித்தோ இந்த பல்கலைக்கழக சமூகம் அல்லது பல்கலைக்கழக மாணவர் சமூகம் எந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்த மிகப்பெரிய வரலாற்று தவறை தமிழ் தேசத்துக்கான வரலாற்று தவறை நாங்கள் செய்யவில்லை. ஆனால் இம்முறை நாங்கள் மிகப்பெரிய வரலாற்று தேவைக்காக உங்களுடன் நாங்கள் வந்து நிற்கின்றோம். உங்களை அன்பான மக்களே, எங்களுக்கு தெரியும் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக உங்களை பல்கலைக்கழக மாணவர்கள் முக்கியமான காலகட்டங்களிலே உங்களை வழிநடத்தி சென்றிருப்பதையும் முக்கிய நெருக்கடியான காலகட்டங்களிலே பல்கலைக்கழக மாணவருடைய சொற்களை கேட்டு வழிநடத்தல்களை கேட்டு நீங்கள் நடந்திருப்பதையும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த யாழ்ப்பாண மக்கள் சரி அல்ல வடக்கிலே வாழ்ந்த மக்கள் சரி உண்மையிலே பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த பல்கலைக்கழக மாணவ சமூகம் வழிநடத்துவதிலே மிகப்பெரிய நம்பிக்கையுடையவர்கள். இன்றும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த பல்கலைக்கழக மாணவர் சமூகம் இந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்வது என்பதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் உங்களிடம் பிந்தி வந்தாலும் கூட எங்களுக்கு தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கணும் அந்த மாணவர் சமூகம் ஆகிய நாங்கள். ஆகவே அன்பான மாணவர்களே, அன்பான பொதுமக்களே, நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் தேசத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. தமிழ் தேசத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற 2009க்கு பின்னர் தமிழர் அரசியலே வந்து குதித்த 2019 ஆண்டுக்கு பின்னர் தமிழர் அரசியல வந்து குதித்த ஒரு சில நயவஞ்சக்காரர்களால் தமிழ் தேசியம் வந்து பிழையான முறையிலே வழிநடத்த செல்வதை நீங்கள் அனுமதிக்க போறீர்களா? இந்த தமிழ் தேசியத்தை பேணுவதற்காக, இந்த தமிழ் தேசியத்தை வழிநடத்துவதற்காக, இந்த தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய வீரர்களை நாங்கள் ஆகுதியாக்கி இருக்கின்றோம். பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி உங்களை நம்பி அவர்களை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் உங்களை நம்பி எங்களை நம்பி இந்த வேள்வி தீயிலே ஆகுதியாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை மறந்து நேற்று வந்து வழிநடத்திய சுமந்திரன் நம்பியோ அல்லது சாணக்கியன் நம்பி போராட்டம் என்றால் என்னென்னு தெரியாமல் கண்டியிலேயும் பிறந்து கொழும்பிலேயும் பிறந்து வளர்ந்த எங்களுடைய தலைவர்களை நம்பி நீங்கள் அவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் தேசத்துக்கு விரோதமான செயற்பாடு நீங்கள் ஈடுபடப்படுகிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும், முக்கியமான காலகட்டம். மிகப்பெரிய வேள்வி தீ 87 ஆண்டு 1987 ஆண்டு மிகப்பெரிய வேள்வி தீ. அண்ணன் திலீபன் சாகும் போது, அண்ணன் திலீபன் வீர மரணம் எய்யும் போது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அவரை பார்த்துக் கொண்டே இருந்தோம். அணுவணுவாக ஒரு வீரன் அணுவணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பதை நாங்கள் பார்த்த பின்னும் கூட நாங்கள் அவருடைய கனவை சிதைக்கும் நோக்கில் நாங்கள் நடக்க போறோமா? மிகப்பெரிய ஆயுதம் எங்களுடைய அண்ணன்மார் எங்களுடைய மூத்தவர்கள் ஏந்திய ஆயுதங்களுக்காக மிகப்பெரிய ஆயுதம் உங்களுடைய கைகளிலே தற்போது தரப்பட்டிருக்கின்றது. அன்பான மக்களே, நீங்க எந்த ஒரு ஆயுதத்தை தூக்கவில்லை. வாக்கு என்ற ஒரு புல்லடியை நீங்கள் ஏந்தி செல்ல போனீர்கள். 21ஆம் தேதி எங்களுடைய மாவீரர்களை நினைத்து, எங்களுக்காக மன்னித்த அந்த புனிதர்களை நினைத்து நீங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தின் சார்ந்த ஒரு வேட்பாளராகிய எங்களுடைய பொது கட்டமைப்பு
தெளிவு செய்யப்பட்ட வேட்பாளர் திரு அரியநேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய அன்பான மக்களே, அண்ணன் திலீபனை நேசித்த மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம். நீங்கள் அண்ணன் திலீபனுடைய கனவுகள், அண்ணன் திலீபன் தன்னுடைய தமிழீழ தேசிய கனவுக்காகத்தான் அவர் மறைத்தார். அவர் வைத்த கோரிக்கைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் தமிழீழம் என்ற கோரிக்கை அவருடைய இறுதியான பேச்சு, அந்த இறுதியான பேச்சு நீங்கள் கேட்டிருந்தா தெரியும். நான் தமிழீழம் மலரும் போது என்னுடைய மேலே வானத்திலிருந்து என்னுடைய மாவீரர்களுடன் சேர்ந்து நான் அதை பார்ப்பேன். அந்த கனவை நாங்கள் 1 வருடம் என்றான 10 வருடம் என்றான 1000 வருடம் சென்றாலும் அந்த கனவை நிறைவேற்றிய கடமைப்பாடு எங்களுடைய கைகளிலே தந்திருக்கின்றது. அந்த கடமைப்பாட்டை நாங்கள் அடுத்து வரும் சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு உள்ளது. ஆகவே மிகப்பெரிய தியாகங்கள் மத்தியிலே கட்டி வளர்க்கப்பட்ட அந்த தமிழ் தேசியம் என்ற அந்த மரத்தை, அந்த பயிரை நாங்கள் வாடி விடாது எத்தனையோ சந்ததிக்கு நாங்கள் அதனை கடத்தி கொண்டு சென்று அதிலே வெற்றி பெற வைக்கணும் என்ற கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. நாங்கள் வாழ்கின்ற சந்த காலத்திலே எங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்காட்டி அல்ல உண்மையான கனவு நிறைவேற்றாடும் கூட ஏதோ ஒரு காலத்திலே எங்களுடைய சந்ததி நிச்சயமாக நிறைவேற்றும் என கூறி, அன்பான மக்களே, பல்கலைக்கழக மாணவர்கள் உங்களோட வேண்டுக் கொண்ட மாதிரி பல்கலைக்கழக மாணவர்கள் எந்த காலத்திலும் உங்களை பிள்ளையா வேணவில்லை. எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலும் சிங்கள வேட்பாளர்கள் வாக்களிக்கிறது கடந்த 50 வருடங்கள் யாருக்கும் சொல்லவில்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள், மிகப்பெரிய வரலாற்று தவறை அவர்கள் இழக்கவில்லை. இருந்த போதும் இம்முறை உங்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது, பல்கலைக்கழக மாணவருடைய சமூகத்தினர் சார்பில் நாங்கள் வேண்டிக் கொள்வது, எங்களுடைய பொது வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்களை அளித்து எங்களுடைய தன்மானத்தை காப்பதுடன் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம். சோதிராசா சிந்துஜன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நூற்றாண்டு காலமாக தேசியத்தின் விடுதலையை வேண்டி போராடி கொண்டிருக்கின்ற சமூகமாகிய நாங்கள் பல்வேறு இன ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே கடந்த தேர்தல்கள் காலத்திலேயும் நாங்கள் விட்ட தவறுகளையும் கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக சமூகத்துக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களிடம் உள்ளது. திட்டமிடப்பட்ட முறையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட எமது சமூகம் கடந்த கால தேர்தல்களிலே இனப்படுகொலை புரிந்த தரப்புகளுக்கு ஆதரவளிக்கப்பட்டு பரிகார நீதி வேண்டிய எமது சமூகம் தவறாக தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளால் வழிநடத்தப்பட்டது மிகப்பெரிய தவறாகும். அந்த அடிப்படையிலேயே இம்முறை தேர்தலிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் 2 விடயங்களிலே மக்களை அணிதிரட்டுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். ஒன்று பொது வேட்பாளர், மற்றது தேர்தலை புறக்கணித்தல். அந்த அடிப்படையிலே தற்காலத்தில் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் தற்காலத்தின் தேவையாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே யுத்தம் முடிந்து 15 வருட காலங்கள் பூர்த்தியான நிலையிலும் மக்களை தேசமாக அணி திரட்டுவதில் சகல தரப்புகளும் தோல்வியடைந்துள்ளன. அரசியல் கட்சிகளும் இதற்கு முழு பொறுப்புகள் கூற வேண்டிய ஒரு கட்டமைப்பில் உள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் மக்களை தேசமாக திரட்டுவதற்குரிய உகந்த வழியாக இந்த முறை தேர்தலில் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருக்கு பலப்படுத்த வேண்டிய ஒரு யோசனையை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் 2010ஆக இருக்கட்டும், 15ஆக இருக்கட்டும், 19ஆக இருக்கட்டும், இந்த தேர்தல்களிலே தமிழ் சமூகம் ஒரு பரிகார நீதி கேட்டு பரிகார நீதிக்காக போராடுகின்ற தமிழ் சமூகம் சிங்கள தரப்புகளினுடைய தலைவர்களை நம்பி ஏமாந்தது காலத்தினுடைய வரலாறுகளில் பதியப்பட்ட ஒன்றாகும். இந்த தமிழ் தேசிய தலைவர்களால் எங்களுடைய மக்கள் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டது என்பதும் உண்மை. இவ்வாறு தொடர்ந்து எங்களுடைய மக்கள் வழிநடத்தப்பட்டால் நாங்கள் மீண்டும் மீண்டும் உதிரியலாக்கப்படுவது என்பது வரலாற்று உண்மை. அந்த அடிப்படையிலேயே இம்முறை தேர்தலிலாவது எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் வெற்று காசோலையாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் இம்முறையாவது மக்களுடைய உரிமைக்காகவும் பன்னாட்டு சமூகங்களினுடைய கவனத்தை ஈர்க்கவும் மக்களை தேசமாக அணிதிரட்டவும் எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளும்
வலுச்சேர்க்க வேண்டும் என இந்த இடத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வேண்டி நிற்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே கடந்த கால தேர்தல்களிலே நடைபெற்ற தவறுகளையும் கருத்தில் கொண்டு அனைவரும் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவுக்கு நாங்கள் வலுச்சேர்க்க விதமாக வடக்கு, கிழக்கு, மலையகம், ஏனைய இதர பகுதிகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் இந்த ஒற்றுமைக்கு வெற்றிக்கும் வலி சேர்க்குமாறு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக அழைப்பு விடுகின்றோம். மேலும் இந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் தவறுவோமானால் மீண்டும் மீண்டும் அரசியல் பிழைத்த மக்களாகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் உதிரியலாக்கப்படுவது என்பது வரலாற்று உண்மை. உரிமை அரசியலை கோரி நின்று போராடுகின்ற எமது தமிழ் சமூகம் தற்போது சலுகை அரசியலுக்காக மாற்றப்பட்டது என்பது ஒரு மிகவும் துன்பகரமான செய்தி. ஒரு சலுகை அரசியலுக்காக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய சுயநல சலுகை அரசியலுக்காக எங்களுடைய தமிழ் சமூகத்தை தங்களுடைய பேரம் பேசல் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தங்களுடைய சுய லாபங்களுக்காக கடந்த கால தேர்தல்களில் மக்களுடைய வாக்குகள் பேரம் பேசலுக்காக பெறப்பட்டவை அன்றி அது மக்களுடைய வாக்குகள் தென்னிலங்கையில் தங்களுடைய ஒவ்வொரு சுய லாபத்துக்காக வேண்டி ஏல விற்பனைக்காக விடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த முறை தேர்தலிலாவது எங்களை நாங்கள் சுதாகரித்துக் கொண்டு பல்கலைக்கழக சமூகமாக பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்துவதற்கு சகல தரப்புகளும் முன்னின்று ஒத்துழைக்குமாறும் மக்கள் அனைவரும் சிந்தித்து தேசமாக அணி திரண்டு எங்களுடைய உரிமையை பறைசாற்றுவதற்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கி பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்துவதற்கு வலி சேர்க்குமாறும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. யோவண்ணா நெவில்குமார், யாழ் பல்கலைக்கழக சமூகம் சார்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தல் நடைபெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே எமது தமிழினம் சார்பாக நாங்கள் இந்த தேர்தலில் அதாவது தென்னிலங்கை வேட்பாளர்களை நாங்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை நாங்கள் தெரிவு செய்வதற்கு அதில் நாங்கள் அந்த விடயத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்கின்ற விதத்தில் எமது தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களை ஏன் ஆதரிக்க கூடாது என்ற விஷயத்தை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங்கவை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரிவில் இருந்த நாட்டை மீட்டெடுத்ததாக. உண்மையில் அவர் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை ஒரு நிமித்தி இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. அது முழுக்க IMF இடம் கடனை வாங்கி இந்த நாட்டினை ஓரளவுக்கு சரிப்படுத்தி இருக்கிறார்கள். எமது பொருளாதாரத்தை எமது தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான எந்த ஒரு இதுவும் எடுக்கவில்லை. அதைவிட அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அது மட்டுமில்லாம இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பில் யாருமே குறிப்பிடவில்லை. ஆனால் சயித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக எமது தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் ஏன் என்றதற்கு நேற்று முழுக்க அறிக்கை விட்டிருந்தார்கள். ஆனால் ஏன் தெரிவிக்கிறோம் என்றதை தவிர மற்ற அனைத்தும் அங்கே காணப்படுகின்றது. சயித் பிரேமதாசாவுக்கு ஏன் ஆதரவு தெரியக்கூடாது நாங்கள் சொல்கின்றோம் என்றால், இதே சயித் பிரேமதாசா தான் வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை கட்டுவதற்கு உறுதிமொழி அளித்திருந்தார். இன்று வடக்கு கிழக்கிலே 100க்கும் மேற்பட்ட விகாரைகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொல்லியல் என்ற ரீதியிலே எமது நிலங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை அனைத்தையும் நாங்கள் எதிர்ப்பதற்கு எந்த விதத்திலும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இதை எடுக்கவில்லை, கை கொணரவும் இல்லை. அதே போல எமது ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் நோக்கி பார்த்தா அவர் சந்திரிகா தீர்வு தருவோம் என்று சொல்லி எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இவர் சந்திரிகாவினால் கொண்டு வரப்பட்ட தமிழருக்கான தீர்வு பொதியை அவர் கிழித்தறிந்த இந்த தலைவரால் இன்று தமிழர்களுக்கு தீர்வு தருவதாக அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த
தென்னிலங்கை வேட்பாளர்கள் வந்து வருகின்ற 21ஆம் தேதி மட்டும் தங்களுடைய வாக்குகளை வந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் வந்து அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை. இது முழுக்க முழுக்க நாடகம். அவர்களோடு சேர்ந்து எங்கள் நிலத்தை வழிநடத்த வேண்டிய கடமையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு பகடக்காய்களாக அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்களை ஏமாற்றும் வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஏக்கிய ராட்சி என்ற தான் வரைந்த அந்த வரைவை நடைமுறைக்கு கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வை தான் பெற்றுக் கொடுப்பதாக சொல்லி தமிழ் மக்களை எந்த விதத்திலும் இனி தீர்வினை நோக்கி செயற்படாத அளவுக்கு தமிழ் மக்களை பாரிய ஒரு குழியில் தள்ளி விழுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த ஏக்கிய ராட்சி என்ற வரைவு காணப்படுகின்றது. இந்த தமிழ் மக்கள் ஒருபோதும் இதற்கு இடமளிக்க கூடாது. நாங்கள் பொது வேட்பாளர் வந்து ஜனாதிபதியாக வந்து அவர் வெல்லுவார் என்பதை நாங்கள் இங்கு சொல்லவில்லை. தமிழ் மக்களை வந்து அவர் ஒன்றிணைப்பதில் அவர் வெல்லுவார். அதே போல எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து தென்னிலங்கை வேட்பாளர்களை எந்த விதத்திலும் நாங்கள் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய தீர்வு எங்களுடைய அரசியல் தீர்வுகள் என்றும் இந்த இலங்கையில் தீர்க்கப்படவில்லை என்பதை நாங்கள் அந்த பொது வேட்பாளர் சொல்ல வரப்போகின்றார். இன்று 2024ஆம் ஆண்டிலே யுத்தம் நடந்து பாரிய இனப்படுகொலை ஏற்பட்டு 15 ஆண்டுகள் உருண்டோடி போய்விட்டது. இன்று வரையிலும் எந்தவித அரசியல் தலைவர்களும் இந்த ஜனாதிபதி தேர்தல்களில் வென்றிருக்கின்ற ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுடைய தீர்வை வந்து வெறும் பேச்சு வழியிலே வைத்திருக்கிறார்களே ஒழிய என்றுமே அவர்கள் அந்த தீர்வினை எட்ட விட மாட்டார்கள். எட்ட விடாமல் இருப்பதற்கு எம்மதுடைய அரசியல் தலைவர்களும் அதுக்கு ஊண்டுகோலாக இருக்கிறார்கள். நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றை நாங்கள் தமிழ் மக்களிடம் அன்பான தமிழ் மக்களிடம் நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இது செப்டம்பர் 21ஆம் தேதி நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வந்து எவ்வாறு பயன்படுத்த போகின்றீர்கள்? அதாவது இந்த 15 ஆண்டு காலம் எமக்கு தீர்வினை தருவதாக சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த தென்னிலங்கை வேட்பாளர்களையா, அல்லது அந்த வேட்பாளர்களை கொண்டு வருவதற்கு பல வழிகளிலும் அவர்களோடு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற எமது அரசியல்வாதிகள் என்று தமிழ் போர்வையில் போர்த்துக் கொண்டிருக்கின்ற எமது அரசியல்வாதிகளான மற்றும் தென்னிலங்கை வேட்பாளர்களின் கைக்கூலிகளுடைய கதைகளை வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க போறீர்களா என்றது நீங்கள் தான் இதிலே வந்து முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் இதிலே வந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த விதத்திலும் தோற்று போன இனமாக இருக்கக்கூடாது. ஒரு தடவை தோற்றுவிட்டோம், ஆனால் மீண்டும் மீண்டும் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று பேச்சுகளுக்கும் எங்களுடைய சலுகை அரசியலுக்கும் இந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் கையேந்தி விடக்கூடாது என்று சொல்லி எமது தமிழினத்தின் விடுதலைக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நடராசா விதுஷன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய உறுப்பினர். நாங்கள் இன்று தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக ஒன்று திரண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் ஏன் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையை நாங்கள் ஒன்றுக்கு 2 தடவை வாசித்த பொழுது ஏன் ஆதரவு அளிக்கிறோம் என்றதை தவிர மிச்ச எல்லா விஷயமும் அதுல இருக்கு. இன்று வரை வடக்கு கிழக்கிலே தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. 1000 பௌத்த விகாரைகளை வடக்கு கிழக்கில் அமைப்பேன் என்று கூறிய சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி கண்மூடித்தனமாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இதிலே கேலிக்கூத்தான விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால், அதனுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய ஐயா மாவை சேனாதி ராஜா போன கிழமை இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்தபொழுது அவருக்கு ஆதரவான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். நேற்று வவுனியாவில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். நேற்று மாலை தமிழ் பொது வேட்பாளருக்கே எனது வாக்கு என்று அறிவித்திருக்கிறார். ஐயா, நீங்கள் என்ன கொள்கையோடு பயணிக்கிறீர்கள் என்று தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதி என்று மாறுதட்டுகின்ற நீங்கள் என்ன கொள்கையோடு பயணிக்கிறீர்கள்? அடுத்து, நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் பேரம் பேசுகிறோம் என்று அந்த அரசாங்கத்துக்கு முன்று கொடுத்த நீங்கள் ஒரு அங்கில நிலத்தை கூட உங்களால் பாதுகாக்க முடிந்ததா ஆக்கிரமிப்பில் இருந்து? இன்று வரை வடக்கு கிழக்கிலே தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது.
உதாரணமாக மயிலத்தமிடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சனை, விடுக்குநாரி பிரச்சனை, குருந்தூர் மலை பிரச்சனை, எங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி எங்களுடைய வாக்கை பெற்ற நீங்கள் எங்களுக்காக என்ன செய்தீர்கள்? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்சி 68 பக்கம் நிற்கிறீர்கள். எல்லாருடைய நோக்கமும் இனத்தினுடைய விடுதலை. எங்களுடைய வாக்கை பெற்ற நீங்கள் தொடர்ந்தும் எங்களை பகடக்காய்களாக பயன்படுத்தி உங்களுடைய சுயலாப அரசியலுக்காகவும் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்களுடைய பொக்கெட்டுகளை நிரப்பிக் கொண்டீர்களே தவிர தமிழ் மக்களுக்காக உருப்படியாக என்ன வேலை செய்தீர்கள்? இலங்கை தமிழரசு கட்சி 13ஆம் திருத்தத்துக்குள்ளே தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வை முடக்க பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே சயித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவு என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து எங்களுடைய மலையக மக்கள் இன்று வரை அவர்களுக்குரிய காணி குறித்து சம்பள உயர்வு இந்த 2 விடயங்களிலும் தொடர்ந்தும் வாக்குறுதிகளே மட்டும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு தீர்மானம் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அங்குள்ள கட்சிகள் சலுகை அரசியல் அதோடு தொழிற்சங்க அரசியல் இரண்டையும் அந்த மக்களுக்கு காட்டி அந்த மக்களை தொடர்ந்தும் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தியே வருகிறார்கள். நாங்கள் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய உங்களிடம் இளைஞர் சமூகமாக ஒரு விடயத்தை வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம். உங்களால் முடியாவிட்டால் அரசியலிலிருந்து ஒதுங்குங்கள். தயவு செய்து தொடர்ந்தும் எங்களை பகடக்காய்களாக பயன்படுத்தி உங்களுடைய பொக்கெட்டுகளை நிரப்பாதீர்கள். இளைஞர் சமூகமாக நாங்கள் காத்திருக்கிறோம் அரசியலுக்கு வர. நன்றி.